எபிசோடில் அடுத்தடுத்து பல சுவாரஸ்யமான நிகழ்வெல்லாம் காத்துட்ருக்கு. அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துலாம் வாங்க. இப்போ வரைக்கும் அபிநயா என்ன நினச்சிருக்காங்கன்னா, சுடரை பற்றின உண்மை யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் மூடி மூடி மறைச்சிக்கிட்டு இருந்தாலும், வெற்றிக்கு சுடர் தான் சண்முகத்தோட பொண்ணுன்னு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கே தவிர்த்து, அது அபிநயாவோட பொண்ணு, அதாவது தன்னோட குழந்தை அப்படின்னு வெற்றிக்கு இது வரைக்கும் தெரியாது. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தான் வெற்றி சுடர்கிட்ட பேசாமல் இருக்க முடியல அப்படின்ற காரணத்துக்காண்டி இன்னமும் வெற்றி சுடர்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்காரு. இந்த மாதிரி நிகழ்வுல தான் ஒன்று நடக்குது. என்னென்னு பார்த்தா, சுடர் வந்து ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனில் ஸ்கூலில் சேர்ந்துருக்காங்க. அதுக்கான ப்ராக்டிஸும் நடக்க போகுது. இந்த தருணத்தில் தான் சுடர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தன்னோட அம்மா முன்னாடியும் மாமா முன்னாடியும் தன்னோட குடும்பத்தில் இருக்கிற எல்லார் முன்னாடியும் பேசி காமிக்கிறாங்க. இனி வர எபிசோடில் இதுதான் நடக்க போகுது. அந்த தருணத்தில் இனி என்ன பண்ண போகிறாங்க சுடர் அப்படின்னு பார்த்தா, நம்ம சுடர் வெற்றிக்கிட்ட சொல்கிறாங்க, கேப்டன் நான் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனில் சேர்ந்துருக்கேன், அதனால் நீங்கள் கண்டிப்பாக நாளைக்கு வரணும் ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுடர் கூப்பிட்றாங்க. அப்படியா சுடர், என்ன ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன், என்ன நீ ஃபேன்சி ட்ரெஸ் போட போகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றி கேட்குறாங்க. இந்த இடத்துல தான் நம்ம சுடர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வீரமங்கை வேலுநாச்சியர் கெட்டப் தான் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடர் சொல்லிடுறாங்க. அப்படியா சுடர், நல்லதே, சூப்பரான ஃபேன்சி ட்ரெஸ் தான் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி கிளம்பி போயிடுறாரு. இருந்தாலும் வெற்றிக்கு என்ன தோணுதுன்னா, ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனில் சுடர் சேர்ந்துருந்தா கண்டிப்பாக அவங்க வீட்டிலேருந்து எல்லாரும் வருவாங்களே, எப்படி அவட்ட பேசுறது, இதனால் ஏதாவது பிரச்சனை வந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி யோசிக்கிறாரு. இருந்தாலும் பரவாயில்ல, சுடருக்காக போய் தான் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்காரு வெற்றி. இது ஒரு பக்கம் இருக்க மகேஷ் என்ன பண்ணுறான்னா, தன்னோட அப்பாவான கர்ணா கிட்ட போய், இங்கே பாருங்கப்பா, எங்கள் ஸ்கூலில் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் நடக்குது, நீங்கள் கட்டாயம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அப்பா கிட்ட சொல்கிறான் மகேஷ். இதனால் சரிப்பா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷுக்காக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கர்ணா நினைக்கிறாரு. இது ஒரு பக்கம் நடக்க நம்ம அபிநயா கிட்ட சுடர் ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. என்னன்னு பார்த்தா, அம்மோ நீங்களும் நாளைக்கு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் நடக்கும்போது கண்டிப்பாக நீங்களும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடர் கேட்குறாங்க. அப்போ அபிநயா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் எதுக்கு சுடர் அங்கே வரணும், இல்லை சுடர் இப்போயே ரிஹர்சல் பார்த்துட்டு நீ எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறேன்னு நான் பார்த்துட்டேன், அப்படி இருக்கும்போது உனக்கு தான் தங்க ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிநயா சொல்கிறாங்க. இல்லாமோ கண்டிப்பாக நீங்கள் ஸ்கூலுக்கு வரணும், ஏன்னா ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருக்கீங்க நான் ஸ்கூலுக்கு கண்டிப்பாக வருவேன்னு சொல்லியிருக்கீங்க, அது ஏன் நீங்கள் இப்போ வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடர் கேட்குறாங்க. கண்டிப்பாக நீங்கள் வாங்க அம்மோ அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சவும் செய்கிறாங்க சுடர். அபிநயா கிட்ட சுடர் கெஞ்சினதை பார்த்ததுமே சண்முகத்துக்கு மனசு தாங்கலை. அந்த இடத்துல சண்முகம் அபிநயா கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாரு அபி, இனி எப்போ பார்க்க போகிற ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் வரும்போது எந்த குழந்தையாகவும் தன்னோட தாய் தந்தை கண்டிப்பாக வரணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அந்த இடத்துல சுடர் கேட்குறதுல தப்பே இல்லை, அதனால் நீயும் சுடருக்காக கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சண்முகம் சொல்கிறாரு. அண்ணன் சொன்னதுக்கு மறுப்பு தெரிவிப்பாங்களா நம்ம அபிநயா, அதனால் சரிங்கண்ணா நானும் கிளம்புறேன், நானும் ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்ற முடிவில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட முடிவை சொல்லிடுறாங்க. அப்போ தான் சுடர்கிட்டே சொல்கிறாங்க, சுடர் நீ கேட்டதுக்கு இடங்க கண்டிப்பாக நானும் நாளைக்கு ஸ்கூலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சுடர்கிட்ட ப்ராமிஸும் பண்ணிடுறாங்க நம்ம அபிநயா. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்க தருணத்தில் தான் கர்ணா என்ன நினைக்கிறாருன்னா, இவ காரணம் இல்லாமல் இவ்வளோ தூரம் பரவல வந்திருக்க அவசியமே கிடையாது, நம்மளுக்கு எதிராக இவ ஏதோ சதி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்திலே இருக்காரு கர்ணா. இந்த மாதிரி இருக்கிற தருணத்தில் தான் காலையில் எழுந்ததுமே மகேஷ் ஸ்கூலுக்கு கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கர்ணாவும் கிளம்பி போகிறாரு. நம்ம அபிநயா, சரளா மற்றும் சண்முகம் இவங்க 3 பேருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஸ்கூலுக்கு கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அதே இடத்துல அதே நேரத்தில் கிளம்பி போகிறாங்க. ஸ்கூலுக்கு போனால் அங்கே காம்படிஷன்ஸ் நடக்குது. அங்கே சுடர் ரொம்பவே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. இதை பார்த்ததுமே ரொம்பவே மகிழ்ச்சி தாங்க முடியாத எல்லைக்கு போயிடறாங்க நம்ம அபிநயா. ரொம்பவே கைத்தட்டி ரசிக்கிறாங்க. அங்கேயும் வெற்றி இருக்காரு. வெற்றி சுடர் பண்ணுற பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அப்பையும் மனசுக்குள்ள என்ன ஒரு டேலண்ட் சுடருக்கு, இவ்வளோலாம் டேலண்ட் இருக்கா, இப்படி டேலண்டான பொண்ணு எப்படி இந்த குடும்பத்தில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் யோசிக்கிறாரு. இருந்தாலும் சுடர் நல்ல பொண்ணு அப்படின்றது மட்டும் இல்லாமல் அவளை மாதிரி பொண்ணு கிடைக்கிறதுக்கு யாராக இருந்தாலும் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காரு நம்ம வெற்றி. இந்த மாதிரி ஸ்கூல் ஃபங்க்ஷன்லாம் முடிகிற தருணத்தில் தான் ப்ரைஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. அப்போ தான் நம்ம சுடருக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. இதை கேட்டதுமே சுடருக்கு மகிழ்ச்சி தாங்கலை. அது மட்டும் இல்லாமல் சண்முகம், சரளா மற்றும் அபிநயாவுக்கு ரொம்பவே சந்தோஷம். இந்த இடத்துல தான் இன்னொரு நிகழ்வு நடக்க போகுது.
சுடர் பரிசை வாங்கினதுமே நேராக எங்கே வராங்கன்னா தன்னோட அம்மா கிட்ட காமிக்கணும் அப்படின்றதுக்காக பக்கத்தில் ஸ்டேஜ்லேருந்து கீழே இறங்கி அவங்க அம்மாவான அபிநயா கிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்ததுமே என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே யார் இருக்காங்கன்னா நம்ம கர்ணா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கர்ணா பார்த்ததுமே என்னடா சுடர்ன்ற பொண்ணு இப்போ அபிநயா கிட்ட கொடுக்க வேண்டிய கட்டாயம் என்ன? அப்போ அபிநயாவுக்கும் சுடருக்கும் என்ன தொடர்பு இருக்குது? அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் சண்முகம் சரளா இவங்க 2 பேர் இருக்காங்களே அவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டவுட் வருது நம்ம கர்ணாவுக்கு. இந்த தருணத்துலேயும் கர்ணா என்ன நினைக்கிறாருன்னா, அப்போது இவளுக்குன்னு ஒரு குடும்பமே இருக்குது, ஆனால் நம்மக்கிட்ட வெற்றி மறைச்சிருக்கான் போல் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவத்தில் இருக்க போகிறாரு. என்னதான் கர்ணா கோவத்தில் இருந்தாலும் திரும்பவும் வெற்றி கிட்ட எப்பவும் போல் மீட் பண்ணி பேசுகிற மாதிரி தான் வீட்டில் என்ன டென்ஷன் ஆகி பேச போகிறாங்க. என்னன்னு பார்த்தா, இங்கே பாரு வெற்றி, இவ்வளோ நாள் நீ சொன்னதை நம்பிக்கிட்டு தான் இருந்தேன். அவளுக்கு யாருமே இல்லைன்னு சொன்னேன், அவள் ஹாஸ்டலில் தங்கிட்டு இருந்தான்னு சொன்னேன். இப்போ எங்கே வந்தா இங்கே ஸ்கூலுக்கு யாரை வச்சு வந்திருக்கா? அது மட்டும் இல்லாமல் சுடருக்கும் அபிக்கு என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கர்ணா கேள்விக்கு மேலே கேள்வி வெற்றி கிட்ட கேட்க போகிறாங்க. ஆனால் வெற்றி என்ன கர்ணா கிட்ட பதில் சொல்ல போகிறாரு அப்படின்றதா இனி வர எபிசோடில் ட்விஸ்ட்டாக இருக்க போது. இந்த மாதிரியான சுவாரஸ்யமான நிகழ்வெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.